إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني تأويل كتابك وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وجعلني من العلماء العاملين الصالحين المصلحين الراشدين المرشدين اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையில் இத்தகைய ஒரு பெரிய எண்ணிக்கையிலே வந்து குழுமி இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமையின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் சமுதாயத்திற்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய, உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய நல்ல வாலிபர்களாக, வருங்கால நல்ல தலைவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் உங்களை அப்படி ஆக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் திறமைகளையும் அறிவுகளையும் அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இன்றைய அமர்வு மறுமையை பற்றிய நினைவூட்டல், மறுமை விசாரணையை பற்றிய நினைவூட்டல். சகோதரர்களே, மறுமையை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒன்று மறுமை வாழ்க்கை. நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது கபருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து இறுதியாக மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எல்லாம் அல்லாஹுவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோமே, நம்முடைய விசாரணைகளை அல்லாஹு தஆலா விசாரிப்பானே, பிறகு நம்முடைய ஏடுகள் கொடுக்கப்படும் அல்லவா, நல்லவர்களுக்கு வலது கையிலும் பாவிகளுக்கு குற்றவாளிகளுக்கு இடது கையிலும் அவர்களுடைய முதுகுகளுக்கு பின்னாலிருந்து, பிறகு சிராத் அந்த பெரிய பாலத்தை கடக்க வேண்டும். இப்படியாக மறுமையினுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமையை மறப்பது, அந்த கபருடைய வாழ்க்கையை மறப்பது, விசாரணை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நிலையை மறப்பது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை, அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கையை பலவீனப்படுத்திவிடும், நன்மைகளிலிருந்து நம்மை தூரமாக்கிவிடும், பாவங்களுக்கு நம்மை நெருக்கமாக்கிவிடும். அது மட்டுமா, இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை மூழ்கடித்து விடும். இந்த உலக வாழ்க்கையை பெரிய ஒரு வாழ்க்கையாக காட்டிவிடும். இந்த உலக வாழ்க்கையை ஒரு பெரிய வாழ்க்கையாக, நீண்ட கால வாழ்க்கையாக நமது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி மௌத்தை மறக்கச் செய்துவிடும். உள்ளங்களிலே துரு ஏறிவிடும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. ஏன்? தொழுவார், ஆனால் தொழுகையின் உணர்வு இருக்காது. குர்ஆன் ஓதுவார், ஆனால் உள்ளங்கள் நடுங்காது. துஆ கேட்பார், ஆனால் கண்களிலே கண்ணீர் வராது. அன்பான சகோதரர்களே, மறுமையை மறப்பது, விசாரணை நாளை மறப்பது அவ்வளவு ஆபத்தான ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தனது கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்களுக்கு நெருங்கிவிட்டது அவர்களுடைய விசாரணை. ஆனால் அவர்களுமோ அலட்சியத்திலே மூழ்கிவிட்டார்கள். என்னுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறார்கள், வேதங்களின் உபதேசங்களை புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படியே நமக்கு காட்சிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்திலே காட்சிப்படுத்தப்படுகிறது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். பரீட்சை வருகிறது என்றால் எப்படி அதற்கான தயாரிப்பு செய்கிறீர்கள்? இல்லையா? அன்பான சகோதரர்களே, உங்களுடைய இந்த பரீட்சை நாள் குறிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்கான புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, பாடங்கள் நடத்தப்பட்டு, எல்லாம் உங்களுக்கு அதற்கான தயாரிப்புகள் செய்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மறுமையுடைய விசாரணை இருக்கிறதே, அது உறுதியானது. அதற்கான நாளும் நமக்கு குறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்ருடைய ஒரு பெரிய ஷேக், வாழக்கூடியவர், பெரிய காரி. அவருடைய அந்த முகநூல் பக்கத்திலே நேற்றோ முந்திய நாளோ ஒரு அழகான கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். நினைவு கூறத்தக்க ஒரு பதிவு. சொல்கிறார்கள், நாங்களெல்லாம் சிறுபிராயத்திலே சிறுவர்களாக வாலிபர்களாக இருந்தபோது நாங்கள் நினைத்துக் கொள்வோம், மரணம் வயோதிகர்களுக்கு, எங்களுடைய பாட்டன்களுக்கு, எங்களுடைய முப்பாட்டன்களுக்கு தான் வரும் என்று. மலக்குல் மௌத் யாரை அழைத்து செல்வார்? யாரை? வயது முதிர்ந்தவர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி, பாட்டன், முப்பாட்டன்களை தான் மலக்குல் மௌத் அழைத்து செல்வார். அவர்களுக்காக உள்ள இந்த ஏற்பாடு போல இருக்கிறது, நமக்கெல்லாம் இப்போது வராது என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் இன்றோ என்னை விட எத்தனையோ வயது குறைவானவர்கள், ஏறக்குறைய இப்போது அவர்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், பெரிய காரி. என்னை விட எத்தனையோ வயது குறைவான வாலிபர்களுக்கும் மௌத்து வருகிறது. எனக்கு சமீபமான வயதுடையவர்களுக்கு மௌத்து வருகிறது. என் வயதுள்ளவர்களுக்கெல்லாம் மௌத்து வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது
மரணத்திற்கு நாம் எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்பதை என்னால் இப்போது உணர முடிகிறது. அன்பான சகோதரர்களே, மௌத் என்பது ஒரு ஹக்கீகத். மௌத் என்பது ஒரு ஹக்கீகத், ஒரு யதார்த்தம். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலையில் இருப்பவர்களை நீங்கள் சந்தியுங்கள், அவர்களோடு அமருங்கள் ஏன் சொன்னார்கள்? நம்முடைய உள்ளங்கள் அவ்வளவு இறுகிவிடும் இந்த உலக வாழ்க்கையில். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொள்ள சொன்னார்கள்? ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொள்வது ஒரு கிராத் நன்மை, ஒரு மலையளவு நன்மை. பிறகு அந்த ஜனாஸாவோடு செல்வது, மக்பராவிலே அந்த ஜனாஸாவை அடக்கம் செய்வது, அந்த ஜனாஸா அடக்கம் செய்யப்படுகிற வரை அங்கே எதிர்பார்த்திருப்பது 2 கிராத்துடைய நன்மை. ஜனாஸாவை சுமந்து செல்லுங்கள், ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள், ஒரு முஸ்லிமுடைய ஹக்கு. ஏன் சொன்னார்கள் சகோதரர்களை? யோசித்து பார்த்தோமா? இந்த உள்ளத்திற்கு மறுமையின் நினைவூட்டல் தேவை, ஆகிரத்துடைய நினைவூட்டல் தேவை. ஏன் ஆகிரத்துடைய நினைவூட்டல் தேவை? சகோதரர்களே, அங்கே நாம் நம்முடைய ரப்பை சந்திக்க போகிறோம். அல்லாஹ் அக்பர். படைத்த இறைவனை, அர்ஷுடைய அதிபதியை, வானங்கள் பூமியுடைய இறைவனை, ஜிப்ரீல், இஸ்ராஃபீல், மீகாயில், மலக்குல் மௌத், ஹமலத்துல் அர்ஷ், அல் மலாயிகத்துல் முகர்ரபூன், அந்த வானவர்களின் ரப்பை, சொர்க்கத்தை நரகத்தை படைத்தவனை, அந்த பேரரசனை நேரடியாக நாம் சந்திக்க போகிறோம். அதை எப்படி நாம் மறக்க முடியும்? சாதாரண நாளா மறுமை நாள்? மறுமையை மறப்பது எவ்வளவு மோசமான ஒன்று தெரியுமா? குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا. அல்லாஹ் தஆலா பாவிகளை நரகத்தில் போடும் பொழுது, பாவிகளை நரகத்திலே தூக்கி வீசி எறியும் போது, மலக்குகள் இரும்பு சம்மட்டிகளால் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து நரகத்தை நோக்கி விரட்டும் பொழுது, அந்த பாவிகளை பார்த்து மலக்கு சொல்வார், ஃபதூகு பிமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும். இன்றைய நாளுடைய உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் மறந்தீர்களே. புரியுதா வார்த்தை? இன்றைய உங்கள் நாளுடைய இறைவனின் சந்திப்பை நீங்கள் மறந்தீர்கள் அல்லவா? இதோ இந்த நரக தண்டனையை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்கள் சொல்வார்கள். குர்ஆனை ஓதுங்கள், படியுங்கள். அல்லாஹ் தஆலா மறுமையை மறப்பதை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய எச்சரிக்கையாக, குற்றமாக சொல்கிறான் என்பதை நீங்கள் புரிய முயற்சி செய்யுங்கள். இன்னல்லதீன லா யர்ஜூ லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நம்மை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையோ, யாருக்கு நம்மை சந்திக்க வேண்டும் என்ற பயம் இல்லையோ, ஆசையும் இல்லை பயமும் இல்லை, வரது பில் ஹயாத்தித் துன்யா,
இந்த உலக வாழ்க்கையை கொண்டு திருப்தி அடைகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். வத்மஅன்னு பிஹா, இந்த உலகத்தை கொண்டு அவர்கள் நிம்மதி தேடுகிறார்கள். வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், நம்முடைய வசனங்களை படிப்பதில்லை, உணர்வதில்லை, மறந்து விட்டார்கள், அலட்சியம் செய்து விட்டார்கள். குர்ஆனோடு வாழ்வதில்லை, குர்ஆனை திறப்பதில்லை, ஓதுவதில்லை, படிப்பதில்லை, புரிவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யார் அவர்கள்? அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக புரிந்திருப்பீர்கள், மறுமையை நினைவு கூர்வது, விசாரணை நாளை நினைத்து பார்ப்பது நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று. அல் குர்ஆனை நீங்கள் தொகுத்தீர்களே ஆனால், தலைப்பு வாரியாக என்னமா தூக்கம் வருதா? அல் குர்ஆனை தலைப்பு வாரியாக நீங்கள் பிரித்தீர்களே ஆனால், கவனிங்க, அல்லாஹுவை ரப்புல் ஆலமீனை அறிமுகப்படுத்தக்கூடிய வசனங்கள் எத்தனையோ அதற்கு சமமாக, அதற்கு சமீபமாக மறுமையை நினைவூட்டக்கூடிய வசனங்கள் இருக்கும். அல்லாஹுவை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நமக்கு உணர்த்தக்கூடிய வசனங்கள் எத்தனையோ அதற்கு சமமாக எந்த வசனங்கள் இருக்கும்? இந்த வசனங்கள் ஆகிரத்தை நினைவூட்டக்கூடிய வசனங்கள், மறுமையை நினைவூட்டக்கூடிய வசனங்கள். ஏன் சகோதரர்களே, மறுமைதான் நிரந்தர வாழ்க்கை. وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. எத்தனை வசனங்கள்! وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِلَّذِينَ يَتَّقُونَ, ஈமான் உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு மறுமையின் கூலி சிறந்த கூலி அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் இந்த வாலிப பருவத்திலே இருக்கிறீர்கள். உடல் வலிமை, ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக இந்த காலத்திலே இருக்கும். ஷைத்தான் ஒரு மனிதனை அதிகமாக வழிகெடுக்க முயற்சி செய்வது இந்த வாலிப காலத்தில் தான், இல்லையா? இந்த ஷைத்தானுக்கு துணை போவதற்காக, கவனிங்க, இரண்டு விதமான பெரிய முசீபத்துகளை நமக்குள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெண்டு பெரிய முசீபத்துகள் இருக்கின்றனவே, ரோட்ல போற சைத்தான வீட்டுக்கு கூப்பிட்டு, எப்படி ரோட்ல போற சைத்தான வீட்டுக்கு கூப்பிட்டு விடும், இழுக்கும். அது அப்படியே காந்தத்தை போன்று. அந்த ரெண்டு முசீபத்து நமக்குள்ளார இருக்கு, எல்லாரிடத்திலையும் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, அல்லாஹும்ம அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி மனியி. துஆ துஆ. அல்லாஹ்வுடைய தூதரே பயந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். குத்பா, பயான், பிரசங்கத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள் இந்த துஆவை கூறாமல். நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. அது என்ன ரெண்டு முசீபத்து? ஒன்னு ஷஹ்வத்துல் பதன், இன்னொன்னு ஷஹ்வத்துல் ஃபர்ஜ். ரெண்டு ஷஹ்வத், ரெண்டு ஆசைகள். மர்மஸ்தானத்தின் ஆசை, இன்னொன்று வயிற்றின் ஆசை. இந்த ரெண்டும் ஷைத்தானோடு ரொம்ப சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணிடும். ஷைத்தான்
இந்த ரெண்டையும் ஹராமான வழியில நாம் தீர்த்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டுவான். எப்படி? வழிகளை அலங்கரித்து காட்டுவான். எப்படி காட்டுவான்? வழிகளை அலங்கரித்து காட்டுவான். முதலில் தூரத்தை குறைப்பான், நெருக்கமாக்குவான், பார்க்க வைப்பான், பேச வைப்பான், நட்பாக பழக வைப்பான். பிறகு பேச்சிலே அன்பை அக்கறையை வெளிப்படுத்த வைப்பான், தனிமையிலே சந்திக்க வைப்பான், உணர்ச்சிகளை தூண்டுவான், தப்பிலே பாவத்திலே தள்ளிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய பயம் ஒன்று மட்டும்தான். மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அந்த பயம் மட்டும்தான் என்னையும் உங்களையும், ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஷஹ்வத்துல் பத்தன், வயிற்றுடைய ஆசை, அதே போல ஷஹ்வத்துல் ஃபர்ஜ், மர்மஸ்தானத்தின் ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸா, எத்தனை ஹதீஸ்கள் சஹீஹான அறிவிப்புகளிலே, யார் எனக்கு மையத்மனு லீ மா பைன ஃபகிதைஹி வமா பைன ஷஃபதைஹி அத்மன் லஹுல் ஜன்னஹ், யார் எனக்கு கேரண்டி கொடுப்பார், எனக்கு பொறுப்பு கொடுப்பார், தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வேன் என்று, தன்னுடைய இரண்டு உதடுகள் அல்லது இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நான் அவருக்கு சொர்க்கத்துடைய கேரண்டி தருகிறேன். அல்லாஹ் அக்பர். புரியுதுங்களா தம்பி? நான் அவருக்கு சொர்க்கத்துடைய கேரண்டி. ஷைத்தான் உங்களை தொழுவதற்கு கூட விட்டு விடுவான், தஹஜ்ஜத் தொழுவதற்கு கூட விட்டு விடுவான். உங்களை கவனிங்க, தஹஜ்ஜத் தொழுவதற்கு கூட விட்டு விடுவான். ஆனால் இந்த இச்சையிலே தள்ளிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய பெண்களுடைய முஹப்பத்திலே, அன்பிலே, காதலிலே தள்ளிவிட்டால் அவ்வளவுதான். நம்முடைய இபாதத்துகளில் எதிலுமே அந்த ஈமானிய ஒளி இருக்காது, இஹ்லாஸ் இருக்காது, மன தூய்மை இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. நம்முடைய திருப்திக்கு நாம் செய்து கொண்டே இருப்போம், ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை நாம் எதிர்பார்க்க முடியாது. அன்பான சகோதரர்களே, இரண்டு ஹதீஸுகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி மேலும் பல செய்திகளை பார்ப்போம். முதலாவது ஹதீஸ் என்ன? 3 மனிதர்கள் ஒரு காடு வழியாக சென்று கொண்டிருந்த போது கடுமையான காற்று மழை ஏற்பட்டது. அவர்கள் ஒரு குகையிலே அடைக்கலம் தேடினார்கள். அப்போது என்ன நடந்தது சொல்லுங்க? என்ன நடந்தது? மேலிருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு அவர்களுடைய குகை வாசலை அடைத்துக் கொண்டது. பிறகு என்ன நடந்தது? அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் அக்பர். அந்த 3 ஒருவருடைய வரலாறை, வாழ்க்கையை நாம் இப்போது நினைவு கூற வேண்டும். அதிலே ஒருவர் சொன்னார், அல்லாஹ், என்னுடைய சாச்சா மகள் ஒருத்தி இருந்தால், ரொம்ப அழகாக இருந்தால், நான் அவளை ஆசைப்பட்டேன், அவளை அடைவதற்காக முயற்சி செய்தேன்.
ஆனால் அவளோ எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஒரு நேரத்திலே எங்கள் ஊரிலே கடுமையான பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை ஏற்பட்டது. அவள் என்னிடத்திலே உணவு தேடி, தானியங்களை தேடி என்னிடத்திலே வந்தால், அப்பொழுது அவளிடத்திலே, நீ என்னை உனக்கு கொடுத்தால், உன்னிடத்திலே நான் என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள நீ எனக்கு உரிமை கொடுத்தால், நான் உனது பசிக்கு உணவு தருகிறேன் என்று சொன்னேன். அவளும் பசியினால், பட்டினியினால் ஒத்துக்கொண்டால், பிறகு நான் அவளுக்கு உணவை கொடுத்துவிட்டு அவளை அடைவதற்காக உட்கார்ந்த போது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், இன்ன அடியானே இத்தகில்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள். அல்லாஹ் இட்ட இந்த திரையை அவனுடைய ஹலால் அனுமதி இல்லாமல் நீ உடைத்து விடாதே, கிழித்து விடாதே என்று சொன்னால், அல்லாஹுவே அந்த நாளை, அந்த மறுமையை உன்னை பயந்து நான் அப்படியே அவளை விட்டுவிட்டு எழுந்து விட்டேன். நான் கொடுத்த தானியத்திலிருந்து, உணவிலிருந்து எதையும் அவளிடத்தில் வாங்கவும் இல்லை, அவளை குறை சொல்லவும் இல்லை. உன்னை பயந்து நான் இதை செய்தேன். அல்லாஹ், உனக்கு தெரியும், உன்னுடைய அச்சத்தினால் நான் இதை செய்திருந்தால் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை, சிரமத்தை தீர்த்து கொடு. உடனே அந்த பாறை மூன்றில் ஒரு அளவு திறந்து விட்டது. அன்பான சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாடத்தை, ஒரு வரலாற்று படிப்பினையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார்கள் என்று. இங்கே மூன்று நபர்களும் நல்லா புரியணும். நீங்கள் ஹதீஸை எடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக இதோடு உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். இந்த மூன்று நபர்களும் தங்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகையை குறிப்பிடவில்லை. கால்கடுக்க இரவெல்லாம் நின்று வணங்கியதை அவர்கள் சொல்லவில்லை. இந்த மூன்று நபர்களும் தங்களுடைய ஒழுக்கத்தை சொல்கிறார்கள், தங்களுடைய தக்வாவை குறிப்பிடுகின்றார்கள், தங்களுடைய பண்பு, அஹ்லாக், நற்குணத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். ஒருவர் பெற்றோரை எப்படி பேணினார், மதித்தார் என்பதை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார். தாய் தந்தைக்கு கொடுத்த மரியாதையை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார். இன்னொருவர் அமானித பேணுதல், செல்வத்திலே, காசு பணத்திலே அமானித பேணுதலை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார். அவர் விரும்பி இருந்தால் அந்த செல்வத்தில் சிலவற்றை அவர் வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது சிலவற்றை மட்டும் கொடுத்துவிட்டு, அந்த கூலியாளுக்கு சிலவற்றை மட்டும் கொடுத்துவிட்டு அதிகத்தை இவர் வைத்திருக்கலாம், அவருக்கு அதுவே பெரியது. சில திர்ஹம், சில தீனார்களுக்கு ஒரு ஆட்டு மந்தையே கொடுக்கின்றார். நம்பிக்கை, நாணயம், அமானித பேணுதல், ஹலால் இல்லாத செல்வம், ஹலால் இல்லாத செல்வம் அது எவ்வளவுதான் கைகூடி வந்தாலும் நம்முடைய உரிமைக்குள், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டாலும் எனக்கு அது வேண்டாம். அது நரகம், அது அல்லாஹ்வுடைய கோபம், அது அல்லாஹ்வுடைய சாபம், அது என்னுடைய அமல்களை எல்லாம் மறுமையிலே பறித்து கொள்ளக்கூடிய மகா பெரிய அழிவு அது. இந்த மூன்று தோழர்களும் தங்களது ஒழுக்கத்தை, தக்வாவை, இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை அதைத்தான் சொன்னார்கள். சகோதரர்களே, என் அன்பான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தொழுகையில் கவனமாக இருக்கிறீர்கள். அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதிற்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாலிப பருவத்திலே இபாதத்துடைய வாய்ப்பு கிடைப்பது இதுவும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். நாளை மறுமையிலே மஹ்ஷர்,
அல்லாஹ் மனிதர்களை எல்லாம் எழுப்பி நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த நாளிலே 7 வகையான விஐபிகள். யார் அவர்கள்? விஐபிஸ். ஆசையா இருக்காலே விஐபி ஆகணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, ஆசைப்படாது. முஸ்லிம்களில் ஒருவராக இருக்க ஆசைப்படுது. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் அதற்கு தேவையான தகுதிகளை உண்டாக்குங்கள். இந்த சமுதாயம் எப்படி என்றால், பதவிகளை தேடி அலைகிறார்கள், வாய்ப்புகளை தேடி அலைகிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்களோ பதவிகள் அவர்களை தேடின, வாய்ப்புகள் அவர்களை தேடின. ஏன்? அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள், அதற்கான திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய சமுதாயத்தில் தகுதிகளை, அதற்கான அந்த குவாலிட்டிஸ், அதை நாம் பரிபூரணமாக்க முயற்சிப்பதில்லை. விஷயத்துக்கு வருவோம். அந்த 7 விஐபிகள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தனியாக தன்னுடைய நிழலிலே இடம் கொடுப்பான். அதிலே ஒரு கூட்டம் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். நீங்க படிங்க, படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல திறமையா படிக்கணும், நியத்தோட படிக்கணும், நல்ல நியத்தோட படிக்கணும். நியத் இல்லாம எதையும் செஞ்சிடாதீங்க, நியத் இல்லாம எதையும் செய்து விடாதீர்கள். அறிவு வேணும், படிக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான், இக்ரா, நபியே படியுங்கள் என்று. குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன்ல சயின்ஸ் இருக்கு, எல்லா வகையான அறிவியலும் குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனில் இல்லாத அறிவியல் இல்லை. அறிவியலின் அத்தனை வகைகளிலும் குர்ஆனிலே சுட்டிக்காட்டப்பட்டு விட்டன. அல்லாஹ் சிந்திக்க சொல்லிவிட்டான். மனிதனுடைய சிந்தனை அதுதான். அனுபவங்கள் இன்று இவ்வளவு பெரிய கல்விகளாக, படிப்புகளாக உருவாகி இருக்கின்றன. மனிதனுக்கு எதுவெல்லாம் பலன் தரக்கூடியதோ, மனிதனுக்கு எதுவெல்லாம் பலன் தரக்கூடியதோ, ஆக்கப்பூர்வமான நன்மையை எதுவெல்லாம் உருவாக்குமோ அதை சிந்திப்பது, அதை படிப்பது, கற்பது, அதை வளர்ச்சியடை செய்வது, இதுவும் நம்முடைய மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இமாம் இப்னு ஹஜர் புகாரியின் சஹீஹுல் புகாரியுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர். அவருடைய ஒரு கூற்றை உங்களுக்கு இங்கே பதிவு செய்கிறேன். எந்த அளவு நம்முடைய முன்னோர்கள் கல்வியிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள், இன்று நாம் கல்வியிலே மேலை நாட்டுக்காரர்களின், ஐரோப்பியர்களின், மேற்கத்தியர்களின் பிச்சைக்காரர்களாக அல்லது அவர்களிடத்திலே யாசகம் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். எப்படி இருந்தது? அவர்கள் நம்மிடத்திலே யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள், கல்வியின் யாசகம். இன்று நாம் உணவுகளுக்கு பின்னால் நாத்திஹாத்து சஹாப் என்று சொல்வார்கள். எங்களது கட்டடம் மேகத்தை தொட வேண்டுமா? அதான் ஒரு அரபிய அறிஞர் சொன்னார், அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கான இன்ஜினியர்களையும் அவர்களிடத்திலிருந்து வரவழைக்கிறீர்கள், அந்த கட்டப்பட்ட கட்டிடங்களை எப்படி பராமரிப்பது என்பதற்குரிய கல்வியும் கல்வியாளர்களும் அவர்களிடத்திலிருந்து வரவழைக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. புரியுதா உங்களுக்கு சொல்றது? விஷயத்துக்கு வாங்க. இமாம் இப்னு ஹஜர் என்ன சொன்னார்கள்? இவ்வளவு தூரத்துக்கு எழுதுறாங்க பாருங்க. மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று கல்வி கைப்பற்றப்பட்டுவிடும். யுக்பதுல் இல்ம், மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று கல்வி கைப்பற்றப்பட்டுவிடும், கல்வியாளர்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப இதை சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? எடுத்த உடனேயே குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி, ஆகிரத்தை பற்றிய கல்வின்னு யதார்த்தமா எடுத்த உடனே நினைப்போம். கண்டிப்பா அது இதுல முதல் வகையில வரும், சந்தேகமே இல்லை. இமாம் இப்னு ஹஜர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதில் எதுவும் அடங்கும் என்றால், உனக்கு ஒரு ஊக்கு, நம்ம தமிழ்ல ஊக்குன்னு சொல்லுவோம்ல, பின்னு சட்டையில குத்துவோம், அந்த காலத்துல
எங்க இந்த மாதிரி இந்த காலத்து மாதிரியா உங்க காலத்து மாதிரியா ஒரு மாசத்துக்கு ஒரு சட்டை வாங்குற காலம்லாம்? எங்களுக்கெல்லாம் 2 பெருநாளைக்கு 2 சட்டை கிடைச்சாலே சுபஹானல்லாஹ், பெரிய விஷயம். அதெல்லாம் சட்டையில பட்டன்லாம் இருக்காது, ஊக்க போட்டு குண்டூசியை போட்டு குத்திக்கிட்டு இருப்போம். ஊக்கு கிடைச்சா பெரிய விஷயம். அந்த மாதிரி காலம். பிஞ்ச சட்டைய எத்தனை தடவை அதுல ஒட்டு போட முடியுமோ ஒட்டு போடுவோம். அண்ணன் போட்ட சட்டை தான் தம்பிக்கு, தம்பி போட்ட சட்டை தான் அடுத்த தம்பிக்கு. நாங்க 3 பேரும் மதரசால, எங்க அண்ணன் போட்ட ஜுப்பாவை நான் போடுவோம், நான் போட்ட ஜுப்பாவை எங்க தம்பி போடுவார். இப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை விசாலமா கொடுத்திருக்கிறான். என்ன சொல்கிறார்கள் இப்னு ஹஜர், ஒரு ஊக்கு செய்யறது உனக்கு தெரிஞ்சு, உனக்கு ஊக்கு செய்யறது தெரியும், அந்த அறிவு உன்கிட்ட இருக்கு. அதை நீ பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் இறந்து விட்டால் அல்லாஹ் உனக்கு கொடுத்த அமானிதத்திற்கு நீ மோசடி செய்து விட்டாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க நம்முடைய அறிஞர்கள். கல்வியை மறக்கவே கூடாதுங்க, கல்வியை ஃப்ரீயாக்குங்க, கல்வியை எல்லாருக்கும் சொல்லுங்க. கல்வியை அதுல கஞ்சத்தனமே காட்டக்கூடாது, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்கு நோ ரைட்ஸ், கல்வி எல்லாருக்கும் உள்ளது. இதை சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சரி, விஷயத்துக்கு வாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அதை பத்தி, பகதாதுடைய வரலாறை பத்தி, உந்துருசுடைய வரலாறை பத்தி. சரி, அதனால படிங்க, நல்லா படிங்க. ஆனா அந்த படிப்போட இபாதத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. எதை சேர்த்துக்கொள்ளுங்க? இபாதத்தை சேர்க்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும் உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். முதலாவது நன்மை, அல்லாஹ் உங்களுடைய படிப்பை, படிப்பினால் நீங்கள் தேடக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் லேசாக்கி விடுவான் இந்த இபாதத்தினால. இதனால நீங்க செய்யக்கூடிய அந்த முறையான இபாதத்தினால் உங்களுக்கு கை மேல இந்த துன்யால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நீங்க படிக்கக்கூடிய படிப்பையும் அந்த படிப்பிற்கு பிறகு அந்த படிப்பை கொண்டு நீங்க ரிஸ்க் தேடுவீங்கல்ல, அந்த ரிஸ்க்குடைய வழிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுத்து விடுவான் இபாதத்து கரெக்டா இருந்தா. சுப்ஹானல்லாஹ். சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ பேர் வந்து வேலை தேடுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு. அதுல பல பேர் நம்முடைய முஸ்லிமான சகோதரர்கள். அவர்களை மஸ்ஜிதுல முதல் சஃப்ல பார்க்கலாம். வருவாங்க, வந்து சில நாள்ல வேலை கிடைச்சிருச்சுன்னுவாங்க. இதே நேரத்தில் நம்ம இப்படி பள்ளிக்கு போய் தொழுக போனா தொழுகைக்கு பின்னாடி இருந்தா நான் வேலையை எங்க தேடுறதுன்னு வேலை தேடினவங்க வருஷக்கணக்கா வேலை தேடிட்டு வேலையே கிடைக்காம திரும்பி வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணுக்கு நேரா நான் பார்த்தது. உங்களுடைய இபாதத் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சகோதரர்களே, வாலிபர்களே, மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுவை நெருங்க நெருங்க உங்கள் காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுத்து கொண்டே இருப்பானே தவிர உங்களுக்கு சிரமப்படுத்த மாட்டான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுவான். அது எப்படி? நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு கஷ்டத்தை நாடிடுவானா? வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. அல்லாஹ்வை யார் பயந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான். இதனால உங்களுடைய ஈமானினால், உங்களுடைய இபாதத்தால், உங்களுடைய தக்வாவினால், விஷயத்துக்கு வாங்க. 2 விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா, ரெண்டாவது விஷயம் இதே ஹதீஸ்ல உள்ளதுதான். இந்த ஹதீஸ்ல 7 விஐபிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? எத்தனை விஐபிகளை? 7 விஐபிகளை. அதுல ஒரு விஐபி யார் தெரியுமா? கவனிங்க. ரஜுலுன் دعته امرأة ذات حسب وجمال
فقال إني أتقي الله. அதுக்குதான் ஆகிரத்துடைய விசாரணை நாளுடைய பயம் தேவை. அந்த விஐபில ஒருவராக ஆக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை? என்ன தேவைங்க? விசாரணை நாள், ஆகிரத்துடைய பயம், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளுடைய பயம் தேவை. ஹதீஸுடைய விளக்கம் என்ன, பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர், ஒரு ஆடவர், அவரை ஒரு அழகான பெண் அழைக்கிறாள், ஒரு வசதியான நல்ல குடும்பத்துடைய பெண் அழைக்கிறாள். அந்த நேரத்திலே அந்த மனிதர், அந்த வாலிபர், அந்த ஆடவர் சொல்கிறார், இல்லை நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், இல்லை நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று அந்த பெண்ணை விட்டு விலகிச் செல்கிறார். இத்தகைய ஈமான் நமக்கு கிடைக்க வேண்டும். இத்தகைய ஈமான் கிடைக்க வேண்டும். நம்முடைய 5 நேர தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ், இதுவெல்லாம் அத்தகைய ஈமானை உருவாக்குவதற்காக, அந்த தக்வாவை உருவாக்குவதற்காக. இல்லை என்றால் வேஸ்ட், இல்லை என்றால் வேஸ்ட், எல்லாம் செத்த, ஒண்ணுமில்லை. இன்னஸ்ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை உன்னை தடுக்க வேண்டும் அசிங்கமான செயல்களிலிருந்து, கெட்ட காரியங்களிலிருந்து. அதுதான் தொழுகை. அன்பான சகோதரர்களே, அந்த தொழுகைக்கு நமக்கு தேவை ஆகிரத்துடைய பயம், அல்லாஹ்வுடைய நினைவு. அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அர்ஷுக்கு மேல் உள்ள அல்லாஹ் எனக்கு பிடரிக்கு அருகிலும் இருக்கிறான், என்னை அவன் பார்க்கிறான், என்னை கண்காணிக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நான் பேசினால் எனது பேச்சை குறித்து கொள்ளக்கூடிய, எழுதி கொள்ளக்கூடிய 2 வானவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. என்னுடைய அடியார்களே, உங்களோடு வானவர்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், ஹாஃபிதீன், உங்களுடைய செயல்களை கண்காணிக்கிறார்கள், உங்களுடைய செயல்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. அல்லாஹ் ரெக்கார்டை போட்டுட்டாங்க. கழுத்துல என்ன இருக்கான்? ரெக்கார்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜா எல்லாம் வச்சிருக்கிறான. மலக்கு அதில் எழுதிக்கிட்டே இருக்காராம், ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்காராம். நாளைக்கு மறுமையில் வந்தவுடனே அந்த ஸ்டோரேஜை எடுத்து, அது ஹார்ட் டிஸ்கா, பென்ட்ரைவா, ஃபுலோப்பியா என்ன எடுத்து கையில் கொடுத்துருவான். இந்தடா படி படி படி, படிச்சுக்க, எல்லாம் இருக்கு, படி. நீ முடிவு பண்ணு, நீ எங்க போறதுக்கு தகுதியானவன்கிறத நீ முடிவு பண்ணு. நீ படி, உன் அமலெல்லாம் இங்க இருக்கு, உன் அமலெல்லாம் இங்க இருக்கு, நீ படி. நீ படித்துட்டு நீ முடிவு செஞ்சுக்க, நீ எங்க போறதுக்கு தகுதியான, உனக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்லணும் நீ சொல். அல்லாஹு அக்பர். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த நாள், எப்படி இருக்கும். மறுமையை அதிகமாக மறக்கக்கூடிய காலமாக நம்முடைய வாலிப காலம் இருந்து விடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த நினைவூட்டல்.
நம்முடைய உடல் வலிமை இருக்கும் பொழுது, பாவத்தை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும் போது, ஹராமானதை சம்பாதிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பொழுது, அல்லாஹ்வுக்காக ஆகிரத்தை பயந்து நீங்கள் அல்லாஹ்விடம் ஒதுங்குகிறீர்கள் அல்லவா? அந்த ரெண்டு ஷஹ்வத், மர்மஸ்தானத்துடைய கெட்ட ஆசை, வயிற்றுடைய கெட்ட ஆசை, அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? அல்லாஹ் அக்பர். இந்த நிலை நமக்கு வர வேண்டும். இந்த வாலிப காலத்தில் இதை நாம் அடைந்தால்தான், இந்த பருவத்திலே இந்த தர்பியாவை நாம் கொண்டு வந்தால்தான் நம்முடைய அடுத்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நம்முடைய சலஃபுகள் சொல்வார்கள், குற்றம் செய்ததற்கு பிறகு அந்த குற்றத்தை நினைத்து அழுவதை விட, குற்றம் செய்ததற்கு பிறகு, பாவம் செய்ததற்கு பிறகு அந்த பாவத்தை நினைத்து அழுவதை விட அந்த பாவத்தை விடுவது மேல் சகோதரனே. பாவத்தை விடுவது, அதை விட்டு தூரமாகுவது உனக்கு லேசானது. வரலாறுகளை படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆখিরাতে பயந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி ஆখিরাতে பயந்தாங்க, அதெல்லாம் நம்ம ஹதீஸ் கிதாபுல படிக்கணும். உங்களுடைய வாரத்தில் குறைந்தது 2 நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் 5 to 10 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் ஒதுக்குங்க. அது உங்களுடைய வேலை பலுக்கு ஏற்ற மாதிரி அதை கூட்டிக் கொள்ளுங்க, குறைச்சு கொள்ளுங்க. குர்ஆனுடைய பொருளை, அர்த்தத்தை படிப்பதற்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை படிப்பதற்காக உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒளியால் நிரப்புவான். அந்த ஹதீஸ் நூல்களிலே நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், நல்லவர்களுடைய வரலாறுகளை படியுங்கள். ஏன்? நல்லவர்களுடைய வரலாறுகளை படிக்க படிக்கதான் மார்க்கத்தை பின்பற்றுவது நமக்கு லேசா தெரியும். புரியுதா உங்களுக்கு? குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க. எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் தஆலா. சில சூறாக்களை எடுத்தா நபிமார்களை ஆரம்பிச்சு நபிமார்களே முடிச்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஆராஃபுடைய ஒரு பாதி அப்படியே, அப்புறம் யூனுஸ், நபிமார்கள் பேர்லயே அவ்வளவு சூரா, யூனுஸ், ஹூத், மரியம், வேற என்ன இருக்கு, இப்ராஹிம், அப்புறம் சூரத்து ஷுஅரா, கஸஸ், வரலாறுன்னு தனி சூரா. யூசுப் நபியுடைய சூறாவை சொல்லவா வேணும்? அழகான வரலாறு என்று தனி ஒரு சூறாவே. அதுவும் எதற்காக? தக்வாவுக்காக இல்லையா? மறுமையின் பயத்துக்காக. வாலிபராக இருந்த யூசுப் எப்படி அல்லாஹ்வை பயந்தார்? ரெண்டுலயும் அவர் பயந்தார். எதுல? 2 ஷஹ்வத்திலும் அவர் வெற்றி கண்டார். மர்மஸ்தானத்துடைய ஷஹ்வத்திலும் அவர் ஷைத்தானை வெற்றி கொண்டார். இரண்டாவது என்ன? அல்லாஹு தஆலா அவரை மிஸ்ருக்கே ஆட்சியாளர் ஆக்கிட்டார். மிஸ்ருடைய கஜானாவே அவர் கையில. சுப்ஹானல்லாஹ். ஒழுக்கத்துக்கு கிடைத்த பலன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னஹு மன் யத்தகில்லாஹ் வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்லாஹு தஆலா யூசுஃபுடைய தொழுகையை இங்கே சொல்லவில்லை, யூசுஃபுடைய தக்வாவை அல்லாஹ் சொல்லுகிறார். யூசுஃபுடைய சபர், பொறுமை. சும்மா பொறுமையா? அல்லாஹ், நம்மளால இந்த காலத்தில் ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியுதா? 11 அண்ணன் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு விளையாட போறேன்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பாவி பசங்க கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டானு. தள்ளினவனுவ எங்க இவர் எப்படியாவது எந்திரிச்சு வந்துருவாரோ அல்லது யாராவது சத்தம் கேட்டு இவரை தூக்கி விட்டுருவாங்களோ, விடக்கூடாது இவரை. திரும்பி வர்றாங்க, பார்த்தா அதே போல நடந்துருச்சு. மேல நிக்கிறாரு, பாக்குறாங்க வியாபார கூட்டம். எங்க வீட்டு அடிமை ஓடி வந்துட்டா, வேணா வாங்கிங்க அப்படின்னு அற்ப காசை வாங்கிட்டு அடிமையா வித்துட்டு போயிட்டானுவ.
அங்க போனா ஏற்கனவே பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக வேண்டி செஞ்சு வைக்கப்பட்ட பிரச்சனை மாதிரி. மிஸ்ருடைய கடை தெருவில் அடிமையாக விற்கப்பட்டார். அதை வாங்கிட்டு போனா அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பெண்ணு இவருடைய அழகை பார்த்துட்டு மயங்கி இவரை எப்படியாவது அடையணும்னு ஆசை. கடைசி வரைக்கும் வழி கொடுக்கிறார். உன்னை சிறையில தள்ளுவோம், பரவாயில்ல, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின் வ அகும் மினல் ஜாஹிலின். யா அல்லாஹ், இந்த பெண்களுடைய ஃபித்னாவிலிருந்து என்னை நீ பாதுகாக்கவில்லை என்றால் இவர்கள் மீது நான் மோகம் கொண்டு விடுவேன், வழிகட்டி விடுவேன் அப்படின்னு கதறார் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் பாதுகாத்தான், ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். பரவாயில்ல, நீங்க கேட்ட மாதிரி அங்க போய் இருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வை குறையே சொல்லல. அல்லாஹ்வை, யா அல்லாஹ், என்னுடைய தந்தை நபி எல்லா பிள்ளைகளும் உனக்கு மாறு செய்த போது தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு அடியானாக நான் இருந்தேனே, உனக்கு கீழ்ப்படிந்த ஒரு அடியானாக இருந்தேனே. அல்லாஹ்வை குறை சொல்லவே இல்லை. அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருந்த எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த சபர், அந்த பொறுமை எப்படி உயர்ந்தார் அவர். அல்லாஹ் எப்படி உயர்த்தினான் அவரை, எப்படி உயர்த்தினான்? மிஸ்ருடைய அதிபராக அல்லாஹ் ஆக்கினான். அந்த மன்னர் கூப்பிட்டு பதவியை தர்றார், வச்சுங்க பதவியா. அதான் சொன்ன ஆரம்பத்தில், நீங்க பதவியை தேடி பொறுப்பை தேடி எனக்கு ஒரு செக்யூரிட்டி பதவி கொடுங்களா, எனக்கு ஒரு தலைவர் பதவி கொடுங்களா, எனக்கு ஒரு பொருளாதார குறைஞ்சபட்சம் ஒரு உறுப்பினர் கார்டாவது கொடுங்களேங்க. அப்பா ஆசை இருக்குது. நான் இந்த சங்கத்துக்கு தலைவன், நான் இந்த ஜமாத்துக்கு தலைவன். பொறுப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? பொறுப்பா வருது. அல்லாஹ் வாங்க. யூசுஃபை தேடி வருகிறது மன்னர், கூப்பிடார், அவரை அழைத்து வாருங்கள். அஸ்தக்லிசுஹு லினப்சி, அவரை எனக்காக விசேஷமாக நான் அவரை ஆக்கிக் கொள்ளப் போகிறேன். மான சகோதரர்களே, இந்த பயிற்சி தான் நமக்கு தேவை. குறிப்பா இந்த வாலிப நேரத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு மதரசால இல்லை, நீங்க ஒரு மதரசால இல்லை, கலந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். முன்புள்ள காலத்தை போன்றுள்ள நிலையிலே நீங்கள் இல்லை. என்ன போன் எங்க போனா? சும்மா ஒரு போன் காட்டுக்கலாம், உங்க போன் காட்டுங்க. இந்த இருக்க சும்மா காட்டுங்க. என்னம்மா அது? நோ, இதுக்கு சரியான பேர் சொல்லுங்க. இப்ப இதுல குர்ஆனும் தான்ப்பா இருக்கு, ஹதீஸும் தான்ப்பா இருக்கு, உலகமே இதுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? நல்லதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. நீங்க பயானையும் கேட்கலாம், ஷைத்தானையும் பார்க்கலாம் இல்லையா? நீங்க குர்ஆனையும் கேட்கலாம், பாட்டையும் கேட்கலாம். நீங்க உங்க பாட சம்பந்தப்பட்ட ரிசர்ச் இதை வச்சு பண்ணலாம், கண்டதையும் படிச்சு குட்டிச்சவராம ஆகலாம் இல்லையா? இதெல்லாம் முந்தைய காலத்தில் இல்லை. இப்பதான் அதிகமா பயப்படணும். இப்பதான் உங்களுடைய நேரம் தான் உங்களது வாழ்க்கை, உங்களுடைய நேரம் தான் உங்களது வாழ்க்கை. உங்களை உருவாக்க வந்திருக்கிறீர்கள் இங்கே, உங்களை கெடுக்க வரவில்லை. நீங்கள் உங்களை திறமை உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களே தவிர கல்வியை கற்றுக்கொள்ள, ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ள இங்கே வந்திருக்கின்றீர்களே தவிர கெட்ட பழக்கங்களை பழகுவதற்கு அல்ல, அசிங்கங்களை ஆபாசங்களை தெரிந்து கொள்வதற்காக அல்ல. ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்கள் இருக்கிறார்களே, ஒன்று சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார்கள், இல்லை என்றால் நரகத்திற்கு. ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது? லா தஸ்அல் அனில் மர்இ, மனுஷனை பத்தி கேட்க வேணாம். ஹதீஸ்ல வேற மாதிரி வருது, அது அப்படியே கவிதையில சொல்றாங்க. அவனுடைய நண்பனை பார், நண்பனை பற்றி விசாரி, ஏனென்றால் நண்பன் நண்பனை பின்பற்றுவான். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனானா அவனுடைய நண்பனை பார், முடிஞ்சு போச்சு. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் மேனேஜ்மெண்ட்டுடைய
இஸ்லாமிய சூழல் உள்ள ஒரு கல்லூரியில் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்திருக்கிறான். நீங்க தொழுவதற்கு இங்கே மஸ்ஜித் இருக்கிறது, நோன்பு வைப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. இத்தகைய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு கெட்டுப் போவதற்கான வழிகளை தேடிவிடாதீர்கள். நீங்கள் எந்த கல்விக்காக வந்தீர்களோ அந்த கல்வியில் திறமையை நீங்கள் உருவாக்குவதோடு இந்த மறுமை பயம், ஆகிரத்துடைய பயம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுவான். அல்லாஹ் உங்களது வாழ்க்கையிலே பரக்கத் செய்வான். உங்களுடைய வறுமையை அல்லாஹ் போக்குவான். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அன்பை ஏற்படுத்துவான். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை பார்த்தவுடனேயே உங்களை மக்கள் நேசிப்பார்கள். நீங்கள் வேலைக்கு சென்றால் உங்களுடைய தலைவர், உங்களுடைய லீடர், உங்களுடைய உரிமையாளர் உங்களை நேசிப்பார். உங்களுடைய ஒழுக்கத்தால், உங்களுடைய பொறுமையால், சகிப்புத்தன்மையால், உங்களுடைய அமானித தன்மையால், உங்களுடைய நம்பிக்கை தன்மையால் அந்த நிறுவனமே உங்களுக்காக இயங்கும். சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படி இருக்க வேண்டும். ஆகவே இந்த மார்க்கத்தோடு இணைந்து வாழுங்கள், இந்த கல்வியோடு இணைந்து வாழுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கள்ல ஒன்று என்ன? ஆகிரத்துடைய பயத்தை வேண்டுவது. புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை, ஆகிரத்துடைய பயத்தை தருவானாக. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுவரை நாம் சொல்லிய கேட்ட விஷயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. மறுமையை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகிரத்துடைய வசனங்களை எடுத்து படித்து பார்த்து மறுமையுடைய பயத்தை கொண்டு வாருங்கள். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். தொழுகையிலே நிற்கும் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்ற உணர்வை கொண்டு வந்து தொழுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு தூங்குங்கள். காலையிலே எழுந்தவுடன் யா அல்லாஹ் என்னை நன்மையோடு நெருக்கமாக்கி வை, பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று துஆ செய்து காலையிலே எழுந்து விடுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இம்மை மறுமை காரியங்களை இலகுவாக்கி தர போதுமானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமர்விலே பரக்கத் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.